இன்றைக்கு செய்திக்காக அழைக்கப்பட்டது இன்னொரு ஊழியக்காரர். ஆனால் அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாதபடிக்கு இருந்தபடினாலே உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல கத்தருக்கு நான் அதை வாங்கிக்கிறேன். பிரசங்கியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிரசங்கி என்கிற சாலமோன் அவன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கிற போது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு என்று சொல்லி அவர் கீழே சில காரியங்களை குறித்து சொல்லுகிறார். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அள ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு காலத்தை குறித்து இந்த சாலமோன் ஞானி அவர் பிரசங்கியாக அவர் எழுதி வைத்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம எல்லாவற்றையும் நாம் சொல்வதற்கு நமக்கு முடியாது. ஆனால் முக்கியமான காரியத்தை மட்டும் உங்களுக்கு சொல்ல கர்த்தருக்குள்ளாக வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே அவர் படைத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிற போது, ஒவ்வொரு கிரியைகளை பார்க்கிற போது, அது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலத்தினுடைய அடிப்படையில நிர்ணயித்து வைத்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆதாமுடைய காலம் ஒன்று இருந்தது, அதுக்கு பிற்பாடு நோவாவுடைய காலம் இருந்தது, அதுக்கு பிற்பாடு ஆபிரகாமுடைய காலம் இருந்தது, மோசேவுடைய காலம் இருந்தது, யோசுவாவுடைய காலம் இருந்தது. இப்படி பல காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த காலங்களை 7 காலங்களாக பிரித்து வேத பண்டிதர்கள் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. முதலாவது மனசாட்சியின் ஸ்தோத்திரம், மனசாட்சியின் காலம். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக பாவம் இல்லாத காலம் ஒன்று இருந்தது. அடுத்தால மனசாட்சியின் காலம், அடுத்தால நியாயப்பிரமாண காலம், அடுத்தால ஸ்தோத்திரம் நியாயப்பிரமாண காலத்துக்கு பிற்பாடு வருகிற காலங்கள் தீர்க்க தரிசன காலங்கள் இருக்கிறது. அடுத்தால வருகிற காலம் சொன்னால் கிருபையின் காலங்கள் வருகிறது. அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு என்ன காலம் சொன்னால் 1000 வருட அரசாட்சியின் காலம் வருகிறது. அதுக்கு முன்பாக அந்தி கிறிஸ்துடைய காலம் வருகிறது. அதுக்கு 1000 வருட அரசாட்சி, அதுக்கு நித்திய காலம் என்று சொல்லி அப்படிப்பட்ட காலங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காலங்களையும் நம்ம பார்க்கிற போது ஒவ்வொரு காலங்களிலும் தேவன் ஒவ்வொரு விதமான கிரியைகளை ஆண்டவர் செய்து நிறைவேற்றுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் காலங்கள் கடந்து போகிறது, நேரங்கள் கடந்து போகிறது, நாட்கள் கடந்து போகிறது. வேதம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறது சொன்னால், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நிச்சயமா பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பிறக்க ஒரு காலம் இருந்து சொன்னால் அவன் இறக்க ஒரு காலம் இருக்கிறது. அது நிச்சயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல தான் மனிதன் வாழ்கிற வாழ்க்கை அவனுடைய முடிவை நிர்ணயிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பிரசங்கி 3வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கு நிலைக்கும் என்று அறிவேன்.
அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்று குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். அடுத்த வசனம் கூட முன் நடந்தது இப்பொழுதும் நடக்கிறது இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். அல்லேலூயா. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கு நிலைக்கும். அப்ப அவர் செய்யக்கூடிய என்றைக்கு நிலைக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப இருக்கிற மாதிரி வருகிற நாட்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது. ஒரு ஸ்தோத்திரம், ஒரு ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன வீடியோன்னு சொன்னால், 200 வருஷத்துக்கு அப்புறம் 2024 இருக்கிறோம். இதுல இருந்து ஒரு 200 வயசை தாண்டி மனிதன் எப்படி இருப்பான் என்று சொல்லி ஒரு ஆராய்ச்சி அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன வெளியிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், தேசத்துல மரங்கள் இருப்பதில்லை, பூமியில என்ன இருக்காது, மரம் இருக்காது. அப்போ மரம் இருக்காது. மரம் இல்லாததுனால ஆகாரத்துக்கு பஞ்சம் வருகிற போது மனிதர்கள் ஆகாரத்துக்காகவும் தண்ணீருக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது போதாத குறைக்கு ஆக்சிஜனுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆக்சிஜனை கூடாரங்களை போட்டு அந்த அதுக்குள்ளால போய் தான் ஆக்சிஜன் சுவாசிச்சுட்டு வெளியே வரணும் அப்படின்னு நிலைமையில மனிதனுடைய காரியங்கள் இருக்கிறது. நிறைய பணம் இருக்கிறது, பெரிய பெரிய கட்டணங்கள் இருக்கிறது. அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள், தகப்பனார், பாட்டனார், அவங்க அப்பா அம்மா, அந்த வம்சங்களை அவர்கள் எல்லாரும் திட்டி தீர்க்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு 1 லிட்டர் தண்ணி கூட கிடைக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். அல்லேலூயா. சாப்பாடு கிடைக்காததுனால மாத்திரையை தான் சாப்பாடாக உட்கொள்ளக்கூடிய நாட்கள் அது. புரியுதா உங்களுக்கு? மரம் செடி கொடிகள் இல்லாட்டா மனுஷனுக்கு என்ன கிடைக்காது? சாப்பாடு கிடைக்காது. மிருக ஜீவன்கள் சாப்பாடு கிடைக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு அந்த பசியை போக்குவதற்கு மாத்திரை, அந்த மாத்திரை சாப்பிடுகிறதுனால பல நோய்கள், தலையில முடியெல்லாம் உதிர்ந்து போகிறது. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் தலையில மொட்டையா தான் தெரிவாங்க. தலையில எப்படிதான் இருப்பாங்க, மொட்டை. அடுத்தல அவங்களுடைய சந்ததிகள் இல்லாதபடிக்கு மலட்டுத்தன்மையுடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். இது 200 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நடக்கக்கூடிய ஒரு காரியம். அது மட்டும் இல்ல, ஸ்தோத்திரம், அந்த மனிதன் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து தன்னுடைய முன்னோர்களை திட்டி தீர்க்கிற போது சொல்லுகிறான், இன்னும் சில வருஷங்கள் போயிடுச்சுன்னா மனுஷன் சொல்லி உலகத்துல ஒருத்தர் இருந்தான், அவன் இந்த பூமியை கெடுத்து ஆண்டு அழிச்சு நிர்மூலமாக்கிட்டான்னு சொல்லி மனுஷ உருவங்களை கொண்டு மியூசியத்துல கொண்டு வச்சு உங்களுக்கு அப்படி உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குவாங்க அப்படின்ட்டு திட்டி தீர்க்கக்கூடிய ஒரு வீடியோவை பார்க்க முடிந்தது. அல்லேலூயா. அப்படியானால் இதுல நம்ம ஒரு வேடிக்கையான காரியம் சொன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள்ல அந்த காலங்களை அவன் சரியாக பயன்படுத்தாமல் இருந்தால் வருகிற தலைமுறைக்கும் அது கேடாக அமைந்துவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு தேவன் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் வைத்திருக்கிறாரு. நாம் இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் சொன்னால், ஆவிக்குரிய பிரகாரமாகவே நாம் இந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய பிரகாரமாகவே இந்த வசனங்களை தியானிக்கிற போது நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு நாம் காணப்படுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம், அதுக்கு முன்பா இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 42வது வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால்
நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் வேற அநேக பேருக்கு கிடைக்காத இந்த நாள் உனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகள் நினைச்சனும் நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் அநேக நேரத்தில் ஆண்டவர் அவரால் மீட்கப்பட்டவர்களை பார்த்து ஒரு வேதனையோடு அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளை தான் நம்ம அநேக நேரத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்படியானால் நாம் ஸ்தோத்திரம் எதை அறிந்து கொள்ள வேண்டும், எதை நாம் பற்றி கொள்ள வேண்டும், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்தில் நாம் தேர வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவர் தம்முடைய சபையிலே அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். சபை என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தை கர்த்தர் நம்மளை செய்கிறார், உருவாக்கி கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 46வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனான் அவனை நியாயம் தீர்ப்பதில்லை. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருளில் இல்லாதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். 35 வசனம் வாசிங்க. அதற்கு இயேசு கொஞ்ச காலம் இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிறதா இல்லதென்றார். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். தேவன் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை வைத்திருக்கிறாரே. இப்பொழுது கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் நிச்சயம் இருக்கும். அப்படின்னா இந்த கொஞ்ச காலத்துக்கு புறப்பாடு என்ன வரும்? இருள் வரும். கொஞ்ச காலத்துக்கு பிற்பாடு இருள் வரும். ஆண்டவர் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் ஒன்று வருகிறது என்று சொன்னார். அப்போ இந்த ஒளியின் நாட்கள் இயேசு அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார். இந்த ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் வழியில் நடவுங்கள், அந்த ஒளியினிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். என் உலகத்துல வந்து எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி யோவான் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியை பார்க்கிற போது அது அவர் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்தது? இருள் இருந்தது. அப்போ தேவன் இந்த உலகத்தை அவர் உருவாக்கின போது இந்த உலகத்துல உண்டான சூழ்நிலையை பார்த்து அவர் முதலாவது அவர் சொன்ன வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். அல்லேலூயா. அவர் வெளிச்சம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற போதுதான், வெளிச்சம் வருகிற போதுதான் அந்த இருள் மாறுகிறது. இருளை விரட்டுவதற்கு எந்த சக்தியும் கிடையாது. இருட்டான வாழ்க்கையை மாற்றுவதற்கு எந்த சக்தியும் கிடையாது. ஆனா இருட்டான வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒன்றே ஒன்றுக்கு தான் வல்லமை இருக்கிறது. ஒளிக்கு மட்டுமே வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சத்தை கொண்டு போனா இருள் மாறிடும். ஸ்தோத்திரம். இருள் இல்லைன்னு சொன்னா ஸ்தோத்திரம், அங்க வந்து வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா இருள் தன்னால வந்துவிடும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை இருள் நிறைந்த வாழ்க்கை. என்ன இருள் தெரியுமா? மரண இருள், பாவத்தின் இருள். அந்த இருள் நிறைந்த வாழ்க்கையில வழி தெரியாதபடிக்கு இருட்டில் இருக்கிற மனிதன்
எப்படி வழி தெரியாதபடிக்கு அவன் இருக்கிறானோ, வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருக்கிறானோ, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் ஒளி நம்மை பிரகாசித்ததினால நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த ஒளி பிரகாசித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே என்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள், யூதர்கள், அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஸ்தோத்திரம், நமக்கு தான் ஒளி, நம்ம தான் ஒளியின் பிள்ளைகள், நம்ம தான் யெகோவாகிய தேவனை பின்பற்றக்கூடியவர்கள், உயிருள்ள தெய்வத்தை பின்பற்றக்கூடிய தகுதி நமக்குத்தான் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் இருக்கிற போது, ஆனால் தீர்க்கதரிசன வார்த்தை என்று சொன்னால் இவரை புறஜாதிகளுக்கு ஒளியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருணோதயம் சந்தித்திருக்கிறது. அப்ப புறஜாதிகளுக்கு ஒளியாக வைத்திருக்கிறார். இன்னும் சுவிசேஷத்தை அறியாமல் இருந்தவர்களுக்கு ஒளியாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் இஸ்ரவேலர் கிடையாது. நம்ம எல்லாரும் யாருதான்? அல்லேலூயா, புறஜாதிகள். ஆனால் இந்த புறஜாதிகளை தேடித்தான் ஆண்டவர் தோமாவை இந்தியாவுக்கு நினைச்சதார் அனுப்பினார். இந்த இருளில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருந்தார்கள்? ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாதவர்களா இருந்தார்கள். இந்தியாவில் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நீங்க பார்ப்பீங்கன்னா சூழ்நிலை ரொம்ப வித்தியாசம். இன்னைக்கு ஜனாதிபதி அவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். அது பார்க்கச்சுமே ஒரு ஆச்சரியம்தான். அநேக போலீஸ் அதிகாரிகள் பெண்ணாக இருக்கிறார்கள், உயர் அதிகாரிகள் பெண்ணாக இருக்கிறார்கள், காலேஜ் ப்ரொஃபஸர்கள் பெண்ணாக இருக்கிறார்கள், பிரின்சிபால் பெண்ணாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்க்கச்சுமே ரொம்ப ஆச்சரியம். ஓட்டுரிமை இல்லாத நாட்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு ஓட்டுரிமை மட்டுமல்ல, எலெக்ஷன் நிற்கக்கூடிய உரிமையும் பெண்களுக்கு நிச்சயப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஆனா இருளின் நாட்கள் அப்படி அல்ல. ஸ்தோத்திரம். பெண் என்று சொன்னாலே அவர்கள் ஆக்கவும் பொறுக்கவும் பெறவும் தான் பயன்படுத்தப்பட்டார்களே ஒழிய அவர்களை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. சீக்கன் பால்க்கு என்கிற தேவ மனுஷன் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ள காலெடுத்து வைக்கிற நேரத்தில் கூட பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்படவில்லை. ஆமா, பெண் பிள்ளைகளா பிறந்த ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது, போகக்கூடாது, படிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னுட்டு அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனம் தான் நம்முடைய இந்தியா தேசத்தில் இருந்தது. பெண்களுக்கான சூழ்நிலைகள், அநேக காரியத்தில் அடிமைத்தனம். கணவன் இறந்தாச்சுன்னா அதிலே போட்டு எரிச்சுவான். ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழ்நாட்டில் குளோரிண்டா என்கிற ஒரு அருமையான ஒரு தாயார், அவர்கள் குளோரிண்டா என்கிறவர்கள் அவங்க உயர் குலத்தில் பிறந்த பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் அவர்களை அந்த பிராமண குடும்பத்தில் பிறந்த போது அதை தகப்பனார் இறந்து போனபடினாலே, தாத்தாவை இறந்து போனபடினாலே இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அரச குடும்பத்தில் உள்ள மந்திரி ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவரு பஞ்சட்ட கிழவர், அவரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கடைசியில அவரு 1-2 மாசங்கள் அவர் அவுட்டு. அப்போ இந்த இளம் விதவை அந்த கிழவனாரோடு கூட எரிக்கப்படும்படியாக கொண்டு போகிற போதுதான் அன்றைக்கு இருந்த ஒரு இராணுவ வீரன் ஒருவன் அந்த குளோரிண்டாவை காப்பாற்றி கொண்டு போய் பராமரித்து கிறிஸ்துவின் அன்பை சொல்லி சோத்திரம் அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை நடக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. அந்த குளோரிண்டா தான் திருநெல்வேலியில பெரிய ஸ்கூல் வச்சு அவங்க பேர்ல இருக்குது. பெரிய ஊர்களுடைய பெயர் அவங்க பேர் இருக்குது. பெரிய கிராமங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. நிறைய தண்ணீர் வசதிகள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க.
நிறைய மக்கள் நல்ல செய்திருக்கிறாங்க. நிறைய கோவில்கள் கர்த்தரை ஆராதிக்கூடிய ஆராதனை ஸ்தலங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம திருநெல்வேலியில ரொம்ப நம்ம பேர் அதிகமா இருக்கும். குளோரிண்டாங்கிற ஒரு ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது. பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி அறியாமல் இருக்கிற போது கர்த்தர் தம்முடைய சுவிசேஷத்தின் ஒளியின் மூலமாக கர்த்தர் அவங்க வாழ்க்கையை மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஒளியிலே நடக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் இருளின் கிரியைகளுக்கு உடன்பட மாட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்கிற போது ஸ்தோத்திரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆள் தான் வசனம் வாசிக்க இருக்குது, மற்றவங்க எல்லாம் அடி பார்த்துட்டே இருக்கீங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு ஆள் தான் வசனமும் எழுதுறாங்க, வசனமும் வாசிக்கிறாங்க. சோத்திரம். அப்படி இருக்கோட எல்லாரும் வசனம் வாசிக்கலாம், ஆனா கொஞ்சம் சத்தமா வாசிக்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பிள்ளைங்கள்லாம் டைரி எல்லாம் வச்சு வசனங்கள்லாம் எழுதுவாங்க. இப்போ அவங்கள ரொம்ப பெரிய ஆட்கள் ஆனதுனால டைரியெல்லாம் வச்சு எழுதி ரிஸ்டேஜ் ப்ராப்ளம். சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. சோத்திரம். பாருங்க, ஆசீர்வதிப்பாராங்க சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அனுச்சுவான் அடைந்திருப்பான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நினைச்ச மாட்டான், நடக்க மாட்டான். நம்மளை பார்க்க சமயம் சோதரம் நம்ம முகத்துல வெளிச்சத்தை தான் பார்க்கணும். சிலவங்களை பார்த்தா முகத்துல இருட்ட பார்ப்பாங்க. இருட்ட பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. மற்ற ஜனங்கள் எப்பொழுதுமே நம்ம இடத்துல எதுதான் எதிர்பார்ப்பாங்க? வெளிச்சத்தை தான் பார்ப்பாங்க. அல்லேலூயா. நம்முடைய முகம் இருளா இருப்பதற்கும் வெளிச்சமா இருப்பதற்கும் வித்தியாசங்கள் அது ஈஸியா காட்டி கொடுத்துரும். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அல்லேலூயா. இயேசு அவருடைய வெளிச்சம் மரண இருளில் ஜனங்களுக்கு உதித்த போது எல்லாரும் இயேசுவை பார்த்து ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்ப இயேசுக்குள்ள இருந்த வெளிச்சத்தை அவங்க எல்லாரும் கண்டு கொண்டாங்க. இயேசுக்குள்ளால எந்த விதமான இருளும் இல்லை. அப்ப நம்ம மீட்கப்பட்டுட்டோம், இருளிலிருந்து ஒளி நடத்துக்கு அரவணைக்கப்பட்டுட்டோம். அப்போஸ்தலர் 26:18 சொல்லப்பட்டபடி சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் இருளை விட்டு ஒளி நடத்துக்கு திரும்பப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டு அறிந்த மாத்திரத்துல அந்த ஒளியின் வெளிச்சத்தை நம்மிடத்துல மற்ற ஜனங்கள் பார்ப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம ஒளியின் பிள்ளைகளாக நடந்து கொள்ள வேண்டும். ஒளியின் பிள்ளைகளாக நடப்பது என்று சொன்னால் அது எப்படிப்பட்டது? நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒளியை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க? வாசிங்க வாசனத்தை. மத்தேயு 5வது அதிகாரம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். 14வது வசனம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வெளிச்சம். இந்த பூமிக்கே வெளிச்சம் கொடுத்த ஒரு நல்ல ஒரு மனுஷன் சோத்ரா. அல்லேலூயா. தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் ஒரு கிறிஸ்தவர், தேவனை தேடுகிற ஒரு மனுஷன். அப்ப அந்த மனுஷன் மூலமாட்டு ஒரு ஒளி இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணமா இருந்தவர். அவரை குறித்து பார்க்கிற போது அவர் படிப்புல வெறும் மக்கு. ஸ்கூல்ல அவருக்கு பாடம் எடுத்த அந்த ஆசிரியர்கள் ஒரு லெட்டர் எழுதி கொண்டு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? லெட்டர் எழுதி அதை தாயாரத்தில் கொடுக்கும்படியாக அனுப்பினார்கள்.
அந்த லெட்டரில் எழுதப்பட்டிருந்தது, உங்கள் மகனை இனி ஸ்கூலுக்கு என்ன செய்ய வேண்டாம், அனுப்ப வேண்டாம். ஏனென்று சொன்னால் அவனுக்கு எந்த பாடமும் புரிவதில்லை. நாங்கள் எவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தாலும் அவன் படிப்பதற்கேற்ற புத்தி இல்லை. ஆனபடினாலே நீங்கள் வீட்டிலே வைத்து அவனை படிக்க வையுங்கள். இவனால் மற்ற பிள்ளைகளுக்கு படிக்க ரொம்ப இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி அந்த லெட்டரை அவருடைய கையிலே எழுதி அவங்க அம்மாட்ட கொடுக்க முடியாது சொன்ன போது அவர் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாட்டு கொண்டு போய் அனுப்பிச்சாரு, கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி ஒரு லெட்டர் அவங்க ஸ்கூல்ல இருந்து எழுதி உங்க பிள்ளை மூலமா உங்க கையில வந்துன்னா நீங்க எதை செய்வீங்க? சோதரம். அந்த ஸ்கூல்ல போய் அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்கள ஒன்று இல்லைன்னு நிச்சயம். அல்லேலூயா. அந்த கைச்சம்ல இருந்து பிரின்சிபால்ல இருந்து எல்லாரும் ஒன்று இல்லைன்னு ஆக்கிரும். ஆனா இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா அதை படிச்சு பார்த்தாங்க. இவருக்கு படிக்க தெரியாது. படிச்சு பார்த்துட்டு அந்த அவர் கேட்டாரு, அம்மா என்ன எழுதிருக்கு அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ஸ்கூலுக்கு என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். ஏன்னா உனக்கு படிச்சு தரக்கூடிய அளவுக்கு ஞானம் உள்ள டீச்சர்ஸ் மாதிரி அங்க யாருமே இல்லை. அல்லேலூயா. சோதரம். உன் படிப்புக்கு நீ படிக்க வேண்டிய படிப்புக்கு அங்க சொல்லி தரக்கு யாருமே அங்க இல்லை. அதனால உங்கள் மகனை வீட்டிலே வைத்து படிக்க வையுங்கள் என்று சொல்லி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த லெட்டரை கொண்டு போய் நேர ரூம்ல கொண்டு போய் ஆண்டவருக்கு சமத்துட்டு அழுதாங்க. அல்லேலூயா. அழுது 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 செடித்தாங்க. கர்த்தர் இவர்களை நடத்தினார். இவங்களே வீட்டுல பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த மகன் படிக்க ஆரம்பித்தார். வேதை என்று சொல்லி, மக்கு என்று சொல்லி, முட்டாள் என்று சொல்லி சொல்லப்பட்ட அதே மனுஷன் தான் இந்த உலகத்துக்கு பெரிய ஞானியாக மாறிவிட்டார். அல்லேலூயா. அப்ப இது எதனால் வந்தது? அந்த சுவிசேஷத்தின் ஒளி, கிறிஸ்துவாகிய அந்த ஒளி அந்த தாயாருக்குள்ள இருந்தது. அந்த ஒளி இந்த மகனுக்குள்ளால போக 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 இந்த மகனுக்குள்ளால நம்பிக்கை பெருகினது. ஒவ்வொன்றாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தான். இந்த ஒரு பல்பை கண்டுபிடிப்பதற்காக 1000 முறை முயற்சி பண்ணி இருக்கிறான். அல்லேலூயா. சோதரே, ஏதாவது வித்தியாசமா கண்டுபிடிக்கணும், ஏதாவது முடியலையே அதை முடிகிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சிந்தனையிலே அந்த எடிசன் அவர் என்ன பண்ணார்னா காணப்பட்டார். முடிவில் என்ன பண்ணன்னு சொன்னா, அவர் பல்பை கண்டுபிடிச்சாரு, ரேடியோ கண்டுபிடிச்சாரு, கிரைண்டரை கண்டுபிடிச்சாரு, நிறைய ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சாரு. அல்லேலூயா. ஒரு நாள் அவருடைய தாயார் மரித்த போதுதான் இந்த ஸ்கூல்ல இருந்து கொடுக்கப்பட்ட லெட்டரை பார்த்த போது அப்பந்தான் அவருக்கு ரொம்ப உண்மை புரிஞ்சு கதறி அழுதார். இவ்வளவு நல்ல தாயாரை தேவன் எனக்கு தந்திருந்தாரு. அல்லேலூயா. சோத்ரம். இவருடைய கொள்கைகளை கேட்ட ஒருத்தர் என்ன பண்ணினான்னா, நாஸ்திகன் ஒருவன் அடிச்ச அடியில செவி கேட்க, செவி என்ன செய்யாது, கேட்க. ஒரு செவி கேட்காம இருந்தாலும் அவர் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தார். அல்லேலூயா. அப்போ இந்த ஒளி எங்கெல்லாம் போது இது சும்மா இருக்காது. அது மற்றவங்களுக்கு அந்த ஒளி செய்யும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்குள்ளால இந்த கிறிஸ்துவாகிய ஒளி இருந்துச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஜனத்துக்கு வெளிச்சமாட்டே இருக்கும். அல்லேலூயா. வெளிச்சமா இருக்கிறோமா? என்ன ஜனங்கள் வெளிச்சத்தை தேடிதான் ஓடுகிறார்கள். வெளிச்சத்தை தேடி வருஷத்துக்கு இருக்கா மாலையை போட்டுட்டு போறாங்க, ஏதோ ஒரு ஜோதியை பார்க்கறது. வெளிச்சத்தை தேடிதான் தீபத்தை கொளுத்தி வைக்கிறாங்க, வெளிச்சத்தை தேடிதான் மெழுகுவர்த்தியை கொடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது ஒரு வெளிச்சம் வந்துடாதா அப்படின்னு. அல்லேலூயா. அந்த வெளிச்சமாக நீங்களும் நானும் இருப்போம்னு சொன்னா இன்னைக்கு இந்தியா எப்படி மாதிரி இருக்கும்? கிறிஸ்தவமாக மாறி இருக்கும். அல்லேலூயா. ரோமர் 13வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு பவுல் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது 13:12 இரவு சென்று போயிட்டு பகல் சமயமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் ஒழித்து விட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். களியாட்டம், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களை நடாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராக நடக்க கடவோம்.
துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிச்சயம் தரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ளால இருட்டின் கிரியைகள் இருக்கக்கூடாது. மற்றவங்க ஏன் தாறுமாறா செயல்படுறாங்கன்னா அவங்களுக்குள்ளால ஒளி இல்லை. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. ஒருத்தன் குடிச்சு சின்ன பின்னமாயிட்டு இருக்கிறான், ஒருத்தி தாறுமாறா போயிட்டு இருக்கிறா அப்படின்னு அவளுக்குள்ளால என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. அவளுக்குள்ளால இருட்டு இருக்கிறனாலதான் அவ தாறுமாறா போயிட்டு இருக்கிறான். நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு பொல்லாப்பா தெரியாது. அல்லேலூயா. குடிக்கிறவனுக்கு குடிக்கிறது பொல்லாப்பா தெரியாது. ஸ்தோத்திரம். தவறான பாவம் செய்கிறவனுக்கு அது பொல்லாப்பா தெரியாது. கொலை செய்கிறவனுக்கு அது அவனுக்கு பொல்லாப்பா தெரியாது. ஸ்தோத்திரம். கேட்ட அவன் அதுக்கு ஒரு நியாயத்தை வச்சிருப்பான். திருடுகிறவனுக்கு அது ஒரு பொல்லாப்பா தெரியாது. கேட்ட அதுக்கு ஒரு நியாயத்தை வைத்திருப்பான். இருக்கிறவன் என்ன திருட முடியும் அப்படிமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தீவிரவாதியை நீங்க கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவன் அதுக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பான். எந்த அரசியல்வாதி நல்லது பண்ணலாமா, எந்த போலீஸ் அதிகாரி நல்லவனா இருக்கிறாமா, அவன் ஒரு நியாயத்தை வச்சிருப்பான். என்ன, அவன் இருக்கிறது எங்க இருக்கிறான்? இருட்டுக்குள்ள இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளாகி நமக்கு தெரியுது, நமக்குள்ளால தெரியுது. அவங்க இருட்டுக்குள்ள இருக்கிறதுனால அந்த இருளின் கிரியைகளை செய்கிறார்கள். நமக்குள்ள அந்த இருட்டை நினைச்சு விடாது மறக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மயப்படாது. நிறைய இருக்கு வசம். பகை வரக்கூடாது. 1 யோவான் 2:9 ஒருவன் ஒளியில இருக்கிறேன்னு சொல்லி தன் சகோதரனை பகைத்த ஆள் வாசி. யோவான் 2:9 இருக்கலையானோ? ஒருவன் ஒளியில இருக்கிறேன்னு சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் எங்க இருக்கிறான்? இருளில இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். தன் சகோதரனை பகைக்கிறவன் எங்க இருக்கிறான்? இருளிலே இருக்கிறான். பகை என்பது இருள், விரோதம் என்பது இருள். அப்ப நம்ம ஒளியில இருக்கிறோம் சொன்னா ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னிக்கணும். மன்னிக்கப்பட்டவன் தான் வெளிச்சத்துல இருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மயப்படுவதா. ஸ்தோத்திரம். நம்மிடத்துல மண்பாண்டமாகிய நம்மிடத்துல இந்த சுவிசேஷத்தின் ஒளி நமக்குள்ள வந்து நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்து நம்முடைய வாழ்க்கை இருட்டாக ஒன்றும் அறியாமல் இருந்த நம்மை ஆண்டவர் வெளிச்சத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இனி நமக்குள்ள இருக்கக்கூடிய இருள் நினைச்சு கூட, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒளி நினைச்சு கூட இருளாக மாறக்கூடாது. ஏன்னு சொன்னா இந்த ஒளி கொஞ்ச நாளைக்கு தான் அந்த பூமியில இருக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த நாட்களிலே அந்த ஒளி இந்த உலகத்தில் அந்த பிரகாசித்தது. அதே ஒளி இந்த 2024 ஆண்டு வரைக்கும் அது சுவிசேஷத்தின் ஒளியாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசித்த எல்லா மண்பாண்டங்களுக்குள்ளாலே ஜீவன் கொடுக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 இந்த ஒளி எங்கெல்லாம் போகிறதோ அங்க ஜீவன் உண்டாகிறது. இருள் மாறி விடுகிறது, மரணம் நீங்கி விடுகிறது. ஸ்தோத்திரம். வாசி. தேவனுடைய சாலா இருக்கிறார். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனாவர்கள் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள்
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு உங்கள் இதயங்களை பிரகாசித்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஸ்தோத்திரம் முகத்தில் உள்ள அறிவா தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களில் நினைச்சார் பிரகாசித்தார். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படிக்கு இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பொக்கிஷம் சொன்னா என்ன பொக்கிஷம் சொன்னா சுவிசேஷத்தின் ஒளியாகிய பொக்கிஷம் இந்த மண்பாண்டத்துல நாங்கள் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பேர் குருடா இருக்கிறாங்களே, இன்னைக்கு ஆவிக்குரியவங்களும் நிறைய பேர் குருடா இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை இருளாகாதபடிக்கு குருடாகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக. ஏன்னா இனி வருகிற நாட்கள்ல இந்த ஒளி இருக்காது. இந்த ஒளி எடுபட்டு போகிற நாட்கள் வருகிறது. அல்லேலூயா. முழு உலகத்திலிருந்து ஒளி எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன இருக்கும்? இருள் இருக்கும். ஒளி என்று சொல்ல என்ன? அந்த சுவிசேஷத்தின் ஒளி இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால், சுவிசேஷத்தின் ஒளியினால் பிரகாசிக்கப்பட்ட சபை எடுத்துக்கொள்ளப்படுமானால் இந்த பூமியில என்ன இருக்கும்? இருள் தான். அல்லேலூயா. அப்ப அந்த இருளில் அகப்படாமல் இருக்கணும்னு சொன்னா நம்ம வெளிச்சமா இருக்கணும். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது. இத பூமி இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடு. ஆனால் கர்த்தர் உண்மையில நினைச்சுவார், உதிப்பார். நம்ம வெளிச்சமா இருந்தா அவர் உதிப்பார், மகிமையாக உதிப்பார். அதான் தீர்க்க தரிசன வசனம். இரண்டாவது ஸ்தோத்திரம், இன்னொரு காலம் வருகிறது பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வருகிறது. ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாது. பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டான தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் நமக்கு தாராளம் கிடைக்குது. ஆனா இது போயிடும். இப்பொழுது இருக்கிறது, இனி வருகிற நாட்கள் இருக்காது. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கக்கூடிய வெளிச்சம் ஒரு நாள் இருளாக மாறிடும். இப்பொழுது கிடைக்கக்கூடிய வசனம் ஒரு நாள் கிடைக்காம போயிடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. நம்ம வாழ வைக்கக்கூடியது இந்த வார்த்தை தான். ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல ஜனங்கள் இந்த வசனத்தை தேடுவாங்க. ஏன்னு சொன்னா இனி வருகிற நாட்கள் கொடிய நாட்களாக இருக்கிறது. யாரும் தப்ப முடியாத நாட்களாக இருக்கிறது. பைபிள் வைத்து வாசிக்க கூடாது என்கிற சட்டங்கள் ஏற்றப்படுகிற நாட்களாக இருக்கிறது. ஒரு காலத்தில் இருந்தது. இந்த வேத புஸ்தகத்தை யாராவது வைத்திருப்பதை கண்டால் உடனே அவர்களை சிறைச்சாலை போடப்பட்டிருக்கிறார்கள், உயிரோடு கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு வசனம் நமக்கு தாராளமா கிடைக்குது. வீட்டுல பைபிள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் வசனம் வாசிக்கிறதுக்கு வரல. சில வீடுகளை 10 பைபிள் 15 பைபிள் அப்படி அடுக்கி இருக்கும். பழைய பைபிள் எடுத்து காட்டுவாங்க, இதுதான் நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல நான் படித்த பைபிள், நல்லது. அப்ப எத்தனை அதிகாரம் படிச்சீங்க? 10 வச்சுட்டேன். இப்போ நான் ஸ்டாண்டர்டா பைபிள் வச்சிருக்கேன். அல்லேலூயா.
எத்தனை அதிகாரம் வாசிப்பீங்க? 10 வசனம் வாசிங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. உங்களை யாரையும் நான் குறையா பேசல. வசனம் கிடைக்க கூட பஞ்சம் வருகிற போது ஸ்தோத்திரம், யோசேப்புக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. சொப்பனம் பார்வோனுக்கு கொடுக்கப்பட்டது, அர்த்தம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. என்ன சொப்பனம் கொடுக்கப்பட்டது? 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம். 7 வருஷம் செழிப்பின் நாட்களிலே அந்த தானியங்களை சேர்த்து வைப்பதற்கான அந்த செழிப்பான நாட்கள் வந்தது. ஆனால் பஞ்சமான நாட்கள் வந்த போது அந்த பஞ்சம் செழிப்பை செய்து விழுங்கி போட்டது. அப்போ இதே போல ஒரு நாட்கள் வருகிறது. நீங்க இதை நான் கதை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் இப்பொழுது எங்கும் வசனங்கள் அதிகமாக, தாராளமாக, ஏராளமாக கிடைக்கக்கூடிய வழியை செய்கிறார், உண்டாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதே வழிகள்ல யார் அசட்டையாக இருக்கிறார்களோ, இந்த வசனங்களை யார் கவலையினமா வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் நாட்கள் வரும், அப்பொழுது இந்த வசனத்துக்காக இயங்கக்கூடிய நாட்கள் வரும். அல்லேலூயா. அந்த 7 வருஷம் செழிப்பை போல செழிப்பின் நாட்கள் இப்பொழுது. இந்த நாட்களை எந்த அளவுக்கு வசனம் படிக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நம்ம உட்கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்குள்ள ஜீவன் இருக்கும், அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் பெருகும். ஒரு அதிகாரம் தானே கேட்ட சொல்லுவாங்க, டைம் இல்லை, டைம் இல்லதான். ஆனா இனி ஒரு டைம் வராது. அல்லேலூயா. 1ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைக்கு 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு டைமை நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா, 5ஆம் கிளாஸ் போச்சுமையும் இந்த 1ஆம் கிளாஸ் பாடம் இல்லாட்டா 5ஆம் கிளாஸ் எழுத முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. இதே போல இந்த வசனம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு உட்கொள்ள முடியுமோ, இந்த வசனத்தை எப்படியெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டா சோத்திரம், அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இனி வருகிற நாட்கள்ல இந்த பைபிள் வைக்க கூடாதுன்னு சட்டம் வரும். யூடியூப்ல உள்ள பிரசங்கங்கள்லாம் போயிடும். இன்னைக்கு நம்ம யூடியூப்பை திறந்தாச்சுன்னா நிறைய பிரசங்கம் வருது. ஆனா நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்காணிக்கப்படுகிறது. நம்ம செய்திகளும் யூடியூப்ல வருது. சில செய்திகளை பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டு அப்படின்னு என்ன வரும், அதுதானே சோத்திரம். இங்க ஆரம்ப நாட்கள் வந்துச்சு, நான் பார்த்துட்டே இருந்தேன், என்ன பிரச்சனை காப்பி ரைட்டு அப்படின்னு சொல்லி வந்து காப்பி ரைட்டு. ஏன்னா அது வந்து எனக்கு என்ன வெளியே போகாது, அது ஒரு இடத்துல நிற்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தருக்கு பாட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதில் ஆட் பண்ணி போட்டாச்சுன்னா நம்ம வீடியோ வேற தான் சேர்ப்போம், ஆனால் பாட்டு மட்டும் எடுப்போம். எடுத்து ஆட் பண்ணி போட்டதுன்னா அது உடனே போவாது, அது உடனே காப்பி ரைட்டுன்னு சொல்லிட்டு காட்டி அது ஸ்டாப் ஆயிடும். அப்போ இப்போ என்னென்ன அந்த பிரச்சனையை வேணாம் சொல்லிட்டு யாருக்கு பாட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நம்ம மெசேஜ் தான். அல்லேலூயா. யாருக்காவது பிரயோஜனப்படட்டுமே, நம்ம யார் எல்லாரும் கிடைக்கணும் இல்லை, நம்ம மூலமாட்டு ஒரு 10 பேராவது ஆண்டவருக்கு வசனத்தை கேட்கட்டும். வசனம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம சொல்ற வசனமும் யாருக்காவது பிரயோஜனப்படட்டுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம வசனத்தை சொல்கிறோம். ஒருவேளை நம்ம இந்த உலகத்திலிருந்து போனாலும் இந்த வசனங்கள் ஏதாவது ஒரு ஆத்துமாக்க பிரயோஜனப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நினைக்கிறேன் என்னென்ன இது தேவையில்லாம யூடியூப்ல எல்லாத்திலையும் போட்டுட்டு இருக்காரு, அப்படி இல்லை சொல்றான். கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக அவன் மரித்தும் இன்னும் எடுத்துறான் பேசுகிறான். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக கவனிங்க. அப்போ நம்ம போடுகிற ஒரு வீடியோல யாரோ ஒருத்தருடைய பாட்டு வருகிறத பார்த்து அதை ஈஸியா அந்த கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுகிறது, அதை நினைச்சது கண்காணிக்கிறது. அல்லேலூயா. கண்காணித்து உடனே தடை செய்கிறது. நம்ம தலைமை சபையில பாஸ்டர் அவங்க பிரசங்கத்தை போட்டு விடுவாங்க, அதுல ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க, மைக்கு வச்சு அந்த பாட்டை பாடினோன்னு லைவ்லே பாடிட்டு இருக்கிறாங்க, பாடினதே அப்படி கட் பண்ணிட்டாங்க.
என்னடா போகலன்னு சொல்லி பார்த்ததுன்னா அவங்க காப்பி ரைட்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெர்மிஷன் வாங்கி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆட்களாக எழுப்புதலுக்கு பாட்டு பாடுறாங்க, எழுப்புதலுக்காக உழைக்கிறவங்க. ஆனா இவங்க பாட்டு பாடினத இன்னொரு சபை நினைச்ச கூடாது, பாடக்கூடாது. என்ன எழுப்புதல் எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். உடனே அது கம்ப்ளைண்ட் ஆகி உடனே அந்த பாட்டு அதுல இருந்து மாத்திர பிறகுதான் இந்த ப்ரோக்ராம் லைவ்ல போகுது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எல்லாம் கண்காணிக்கப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அப்படியானால் இந்த வேத வசனங்கள் எல்லாற்றிலும் கண்காணிக்கப்பட்டு அவைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் அரசாங்கத்தினால் நுணுக்கமா பார்க்கப்பட்டு அதுல குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அதை வைத்து நிறைய சமூக வலைத்தளங்களிலே பரப்புகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கிற போது இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த வேத புஸ்தகம் எங்கும் பிரசங்கிக்க கூடாது என்கிற கட்டளை பிறப்பிக்கப்படும். அல்லேலூயா. காரணம் என்னன்னு சொன்னா, அதுக்கு காரணமா இருக்கிறது மீடியா தான். இதுல சில தவறான காரியங்களை சொல்லுவார்கள், சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய காரியத்தை சொல்லுவார்கள். இதுல சொல்லப்படுகிற போது அரசாங்கம் தடை உத்தரவு கொடுக்கும், இனி இந்த வேத வசனம் எங்கும் பிரசங்கிக்க கூடாது என்று சொல்லி, இந்த வேத வசனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவார்கள். அப்பொழுது இந்த வேத வசனம் முழுவதுமாக மாற்றப்படுகிற அந்த பஞ்சத்தை தேவன் அனுமதிப்பார். அனுமதிக்கிற நேரத்தில் அநேகர் கர்த்தருடைய வசனத்தை தேடி தேடி ஓடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. ஒருத்தர் வெளியில இருக்க சமயத்துல பைபிளாசின்னு கேட்க மாட்டார். கடைசியில ஜெயிலு பிரச்சனை ஆகி ஜெயிலுக்குள்ள போன பிறகு அங்க கதை புக்கு கூட வாசியே கிடைக்காது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நிறைய வருது. பஞ்சமான நாட்கள் வரை கண் மங்கி போகும் முன்னே கர்த்தருடைய வசனத்தை படிக்கணும். செவி கேட்க திராணி ஏற்று போகும் முன்னே கர்த்தருடைய வார்த்தைகளை உட்கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டெஸ்ட் முடிஞ்சவரை பாடம் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சவரை பாடம் படிச்சுக்கலாம், அப்படி இல்லைங்க. வசனம் கிடைக்க கூடாது, பஞ்ச நாட்கள் வருகிறது. என்ன, இந்த வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறதுனால, இந்த வார்த்தை சமுதாயத்தை மாற்றுகிறதா இருக்கிறதுனால, இந்த வார்த்தை மனிதனை மாற்றக்கூடிய வார்த்தையா இருக்கிறதுனால, இதற்கு ஒரு பஞ்சத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவர் அனுப்புவார். காரணம் சொன்னா, இந்த வார்த்தையை நிறைய பேர் உதாசீனப்படுத்திக்கிறது தான் காரணம். அல்லேலூயா. ஒரு காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. எங்க தெரியுமா? எங்க? சாமுவேல் காலத்துல கர்த்தருடைய அந்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 3 அதிகாரம் 1 சாமுவேல் 3 அதிகாரம் 1 வசனம். சாமுவேல் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாங்க. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. பிரத்யட்சமான தரிசனம் ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. ஏன்? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அநேக தேவ ஊழியர்கள் எழும்பினார்கள், நியாயாதிபதிகள் எழும்பினார்கள். ஆனா ஏலியுடைய நாட்கள கர்த்தருடைய வசனம் எப்படி இருந்தது? அபூர்வமா இருந்த. ஒரு பஞ்சம் வந்துட்டு பஞ்சம் தானே. ஏன்னா கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு மனிதர்கள் செவி சாய்க்காத போது கர்த்தர் அந்த பஞ்சத்தை சார் அனுப்பினார். அல்லேலூயா. அதுக்கு ஒருபடி யார் மூலமா வார்த்தை வெளிப்பட்டதுன்னு சொன்னா சாமுவேல் மூலமாக வந்தது. அதுக்கு ஒருபடி ஒரு பஞ்சம் வந்தது. எப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம், மல்கியா தீர்க்கதரிசிக்கும் மத்தேயு சுவிசேஷத்துக்கு இடையில 400 வருஷம் எந்த வார்த்தையுமே இல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இல்லாததுனால தேவ ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார். தேவ ஜனங்கள் ஆங்காங்கு மலைகளிலே குகைகளிலே சிதறண்டு போனார்கள். ஏன்னா வசனம் இல்லை, வழிநடத்த வசனம் இல்லை.
ஆனா இனி வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரும். அல்லேலூயா. முழு உலகத்துல வர கர்த்தருடைய வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச நாட்கள் வரும். அப்ப இப்போ ஒரு செழிப்பு நாட்கள் தானே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த செழிப்பின் நாட்களை நம்ம உதாசீனப்படுத்துறதுக்கு தான் நிறைய பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் வந்திருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போ வசனத்தை நம்ம உட்கொள்ளும். வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமான வசனத்தை நம்ம பெற்றுக்கணும். இன்னைக்கு குழந்தையான வசனத்தை தான் பார்க்கணும். கர்த்தர் உன்னுடைய கண்ணீரை துடைப்பார். சொல்றோம், காலம் முழுவதும் கண்ணீரை துடைச்சிட்டு இருந்தா எப்ப நம்ம காரியம் சாதிக்குது? கவனிங்க. அல்லேலூயா. ஆமா சொல்றேன். உன் கஷ்டத்தை மாத்துவார். உன் கஷ்டத்தையே மாத்திட்டு இருந்தாரு மற்றவங்க கஷ்டத்தை எப்ப மாத்துறது? உன் பிரச்சனைக்கே எப்பவுமே அவர் தீர்வு காட்டிட்டு வந்தாருன்னா நீ என்னைக்கு மற்றவங்க பிரச்சனைக்கு தீர்வு காண போற? அல்லேலூயா. அப்ப வசனம் என்ன சொல்றதுன்னா நீங்க வளரணும், பலப்படணும். ஆரோக்கியமான வசனத்துல நீங்க பலப்படணும். பலப்பட்டு ஸ்தோத்திரம் மற்றவர்களுக்கு திருவசனத்தை சொல்லக்கூடிய போதகர்களாக நீங்க மாறணும். காலத்தை பார்த்தா நீங்க எப்படி இருக்கணும்? போதகர்களா இருக்கணும். அல்லேலூயா. குழந்தைகளா இருக்கக்கூடாது. ஒரு ஸ்தோத்திரம் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா பெண் குழந்தையா இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் அது வளர்ந்து பெரிய பிள்ளை ஆகிற போது அது இன்னொரு ஜீவனை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மாறிடும். அல்லேலூயா. வளர்ச்சி அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம் அடுத்த தலைமுறையே ஆவிக்குரிய தலைமுறை நம்ம உருவாக்கக்கூடியவர்களா நம்ம மாறினோம். அந்த அளவுக்கு கிறிஸ்துக்குள்ள வளரணும், வசனத்துல வளரணும், சேரணும். முதல்ல ஒளியில நடக்கணும். ஏன்னா ஒளி எடுபடுகிற நாட்கள் வருகிறது. இனி இப்பொழுது இருக்கிற ஒளி இனி வருகிற நாட்கள் செய்யாது இருக்க. இப்பொழுது கிடைக்கிற வார்த்தை இனி வருகிற நாட்கள்ல கிடைக்காது. அல்லேலூயா. மூன்றாவது ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 17வது வசனம். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். ஜீவ தண்ணீர் இலவசமாக வாங்கி கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. அப்படின்னா ஆவியும் மனவாட்டியும் இந்த பூமியில இருந்து பரலோகத்துக்கு சுதந்திரம் வா என்று சொல்லி வரவழைக்கப்படுகிற நாட்கள் ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். அந்த ஆவியும் அந்த ஆவியினால் நடத்தப்படுகிற சபையும் மனவாட்டியும் பரலோகத்திலே வா என்று சொல்லி அழைக்கப்படுகிற நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படின்னு ஆவி இருக்காது. ஆவியில நடத்தப்படுகிற சபை இந்த பூமியில செய்யாது இருக்காது. மற்றதெல்லாம் இருக்கு. மற்ற ஆவிகள் இருக்கும், மற்ற சபைகள் இருக்கும். ஆண்டவருடைய வருகை நாளில நிறைய சபையார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போ நிறைய சபையில ஸ்தோத்திர கூட்டம் நடக்கும். அல்லேலூயா. ஒரு அழைப்பு அல்லேலூயா. எத்தனை பேர் ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வரியா? ஒரு அழைப்பும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இது எந்த ஸ்தோத்திர கூட்டம்னா ஸ்தோத்திரம் இந்த ஆவி மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாங்கல்ல, அது போயிடும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்தோத்திரம் இந்த ஒரு கூட்டம் காணாம போயிட்டு அந்த கூட்டம் காணாம போச்சு, நம்மெல்லாம் இந்த பூமியில இன்னும் இருக்கிறோமே சொல்லிட்டு ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடக்கும். அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திர கூட்டத்துக்கு தான் கேட்டேன். அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திர கூட்டம் வேணுமா உங்களுக்கு? வேண்டாம். நமக்கு ஸ்தோத்திர கூட்டம் மேல இருக்கு. அல்லேலூயா. அங்கோட ஸ்தோத்திர கூட்டத்துல போய் அங்க ஸ்தோத்திரம் அல்ல அல்லேலூயா என்று சொல்லி என்ன ஆர்ப்பரித்து மகிமைப்படும். அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல ஆவியும் மனவாட்டியும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆண்டவர் இயேசு வருகிற நாட்கள்ல
ஆவியானவர் சபையை எடுத்துக்கொண்டு இரட்சகர் இயேசுவை சந்திக்க அவர் எடுத்துக்கொண்டு போவார். அந்த நாளில தான் சபையின் அருமை தெரியும். அல்லேலூயா. லீலி புஷ்பத்தை எடுத்துக்கொண்டு போகிறது முள்ளு இருக்கும். சபையை எடுத்துக்கொண்டு போகிற போது இந்த பூமியில இருக்கிறதா வெறும் முள்ளுதான் இருக்கும். சோத்திரம். ஏன்னா இப்பொழுது பார்க்கிற சபை இருக்க அந்த சமயத்துல உங்களை ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லி யாரும் கூட மாட்டாங்க. வேத ஆராய்ச்சி கூட்டத்தை வாங்கன்னு சொல்லி யாரும் கூட மாட்டாங்க. உபவாசம் கூட்டத்தை வாங்கன்னு சொல்லி கூட மாட்டாங்க. காத்திருப்பு கூட்டத்தை வாங்கன்னு சொல்லி கூட மாட்டாங்க. இப்ப கூடுவேன்னா சபை போகல இன்னும். அல்லேலூயா. அப்ப சபை போன்னு சொன்னா இப்ப கூப்பிடுறாங்க அந்த கூட்டம். இந்த கூட்டத்துக்கெல்லாம் நீங்க ஒழுங்கா வந்துடணும். கரெக்டா பாயிண்ட் வச்சு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. அங்க போய் இருக்கணும்னா இந்த கூட்டங்களுக்கெல்லாம் ஒழுங்கா வந்தாச்சுன்னா நம்ம ஆயத்தப்படணும். அல்லேலூயா. அதனால நீங்க 40 நாள் நாங்க உபவாசம் வச்சிருக்கிறோம், 40 நாள் நீங்க வந்தாதான் பரலோகத்துக்கு போவீங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண நான் வரல. அப்படி பண்றாங்க. அப்படி பண்ண வரல. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா ஸ்தோத்திரம், தேவன் சபையை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார். தேவன் நமக்கு தந்தக்கூடிய வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்துகிற போது தேவ சமூகத்தில் நெருங்கி வர வர நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஏனோ தெரியவில்லை, இப்பொழுது சில நாட்களாக கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தையை தந்துட்டு இருக்கிறார். ஆவி மனவாட்டியும் வரவழைக்கப்படுகிற நாட்கள் வருகிறது, அழைத்துக் கொள்கிற நாட்கள் வருகிறது. அந்த நாளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும். என்ன இப்பொழுது இருக்கிற சபை வருகிற நாட்களில் இருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ கூட்டம் இருக்காது. மற்றவங்க இருப்பாங்க, சிலைகளை வழிபடுகிறவங்க இருப்பாங்க, சத்தியத்தை கீழ்ப்படியாதவங்க இருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருப்பாங்க, விக்கிரகத்தை பின்பற்றுகிறவர்கள் இருப்பாங்க, துருபதேசத்தை பின்பற்றுகிறவர்கள் இருப்பாங்க. ஆனா சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உட்பிரவேசிப்பதற்காக வாசல்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. 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 இயேசுவே வாரும் என்று சொல்லி மனவாட்டி எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்பார். சோதரம், அந்த மனவாட்டி ஆயத்தப்படுத்துகிற ஆவியானுடைய வேலை. ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்து குணங்களை நினைச்சுவார், நடத்துவார். அவர் தான் சபையை உருவாக்க, மாமிசம் உருவாக்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போ ஒளியின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்க. ஏன்னு சொன்னார், ஒளி கொஞ்ச நாளைக்குள்ள எடுத்துக்கொள்ளப்படும். வசனத்தை நாம் உட்கொண்டு வசனத்துக்கு சாட்சியா வாழ்வோம். ஏன்னு சொன்னா வசனம் கிடைக்க கூடாது பஞ்ச நாட்கள் வரப்போகுது. ஆவியும் மனவாட்டியும் வரவழைக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. ஏன்னு சொன்னால் இந்த நாட்களுக்குரிய சபையும் ஆவியானவரும் இந்த பூமியில இனிமேல் இருக்க மாட்டார். கொஞ்ச காலத்துல எடுத்துக்கொள்ளப்படுவார். ஸ்தோத்திரம். நம்ம இந்த உலகத்தின் ஆடம்பரத்தையோ, உலகத்தின் ஆஸ்திகளையோ, உலகத்தின் ஆசைகளையோ, உலகத்தின் காரியங்களையோ நம்ம பார்த்துட்டே இராதபடிக்கு நம்ம நோக்கமெல்லாம் எப்பொழுது என் மனவாளன் வருவார், எப்பொழுது என் இரட்சகர் இயேசு வருவார், எப்பொழுது நான் அவரை சந்திப்பேன். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபம். முழங்கால் போட முடியாதவர்கள் எழுந்து நிற்கலாம்.